இந்த மண்ணில் சமத்துவம் நிலைபெற வேண்டுமானால் தேர்தல் களமும் மிக முக்கியமானது. எல்லா அதிகாரங்களையும் விட மேலானது, வலிமையானது அரசியல் அதிகாரம். நிர்வாக அதிகாரம் இருக்கிறது, பொருளாதார அதிகாரம் இருக்கிறது, தனிநபர் அதிகாரம் இருக்கிறது, பல்வகையான பவர்ஸ் இருந்தாலும் பொலிட்டிக்கல் பவர் இஸ் தி சுப்ரீமோ. அரசியல் அதிகாரம் என்பதுதான் உச்சநிலையானது. அந்த அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி நாம் சமத்துவத்தை நிலைநாட்ட முடியும். சமூகத்தில் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை உருவாக்க முடியும். அதுதான் பாராளுமன்ற ஜனநாயகம், பார்லிமெண்டரி டெமோக்ரசி. நம்முடைய அரசமைப்பு சட்டம் பிரியாம்பிள் என்கிற முகப்புரையில் சொல்லுகிற கோட்பாடு என்பது நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற 4 முக்கியமான கோட்பாடுகளை சொல்லுகிறது. இந்த 4 கோட்பாடுகளின் அடிப்படையில் ஒரு அரசை நாம் நிறுவ வேண்டும். அதுதான் அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையான கூறு. அதை நிலைநாட்ட வேண்டுமானால் இதற்கு நேர் எதிரான சக்திகள் ஆட்சி அதிகாரத்தில் நீடிக்கக்கூடாது. நீதிக்கு எதிரானவர்கள், சமூக நீதிக்கு எதிரானவர்கள், சுதந்திரத்திற்கு எதிரானவர்கள், சமத்துவத்திற்கு எதிரானவர்கள், சகோதரத்துவத்திற்கு எதிரானவர்கள், சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் பாகுபாட்டை உயர்த்தி பிடிப்பவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடாது. அதற்கான ஒரு வாய்ப்பு 2024 நாடாளுமன்ற பொது தேர்தல், அந்த களம் அதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருகிறது என்று நான் நம்புகிறேன்.